முன்னொரு காலத்தில் ஜெயகிரி அப்படின்ற ஒரு மலையில் பீமாசுரன் அப்படின்ற ஒரு அசுரன் வாழ்ந்து வந்தான். அவன் ஒரு சமயம் பிரம்மனை நோக்கி 1000 வருஷம் தவம் பண்ணான். அவனோட கொடுமையான தவத்தின் பலனா பிரம்மனும் அவனுக்கு காட்சி கொடுத்தாரு. அவன் கேட்ட வரத்தையும் கொடுத்தாரு. என்ன அப்படின்னா, எதிரிகளுக்கு ஏற்ப என்னோட பலம் அப்படிங்கிறது அபரிவிதமாக வளர்ந்து போய்கிட்டே இருக்கணும். அதனால் எதிரியை நான் சுலபமாக ஜெயிக்கிற மாதிரி எனக்கு ஒரு சக்தி வேணும் அப்படின்னு சொல்லி அவன் வரமாக கேட்டிருந்தான். பிரம்மனும் அந்த வரத்தை கொடுத்துருந்தாரு. பீமாசுரன் ஏன் அந்த வரத்தை கேட்டிருந்தான்? இந்த பீமாசுரன் அப்படிங்கிற அசுரன் யாரு? எதனால இவன் இந்த வரத்தை வாங்கினான்? இதனால இவன் யாரை போய் ஜெயிச்சான்? இவன் யாரை எதிர்கொண்டான் அப்படிங்கிறத பற்றி தெரியணும் அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த கதை திரேதாயுகத்தில் நடந்த கதைன்னு சொல்லலாம். அதாவது ராமாயண காலகட்டத்தில் வாழ்ந்த பீமாசுரனோட கதை. பீமாசுரன் அப்படின்ற ஒரு அசுரன் அவனோட தாய் கற்கடி அப்படிங்கிறவங்களோட ஜெயகிரி அப்படின்ற மலையில் ரொம்ப நாள் வாழ்ந்து வந்தான். அவன் சின்ன வயசுலேருந்து அவனோட தாயோட அரவணைப்பிலே அவன் வாழ்ந்து வந்ததுனால அவங்க அப்பா யார் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியாது. ஒரு நாள் தன் தந்தை யார் அப்படின்ற தெரிஞ்சுக்கிற ரொம்ப பெரிய ஆசைனால் அவங்க அம்மா கிட்ட போய் என் தந்தை யார் அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். அது கற்கடி சொல்கிறாங்க, உன் தந்தை சாதாரண ஆள் கிடையாது, அவன் மிகப்பெரிய அசுரன், கும்பகர்ணன் தான் உன்னோட தந்தை. அந்த கும்பகர்ணன் யார் அப்படின்னா ராவணன் அப்படின்னு சொல்லக்கூடிய இலங்கையோட நாட்டு அரசன். அவன் அசுரர்களுக்கெல்லாம் அசுரன், மிகப்பெரிய ராட்சசன். இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய வீரனோட தம்பி தான் கும்பகர்ணன். அந்த கும்பகர்ணனோட மகன் தான் நீ அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே பீமன் ரொம்ப ஆச்சரியமாகவும் ரொம்ப ஆர்வமாகவும் அவன் தாய் கற்கடியை பார்த்து கேட்குறாங்க, அப்படின்னா நம்ம லங்கைக்கு போகலாமே, நம்ம ஏன் இங்கே ஜெயகிரியிலேருந்து கஷ்டப்படணும்? நம்ம லங்கைக்கு போகணும் அப்படின்னா என்னோட தந்தை இருப்பார், அவரோட அரவணைப்பில் நம்ம ரொம்ப சந்தோஷமாக வாழலாமே அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ தான் கற்கடி சொல்கிறாங்க, இல்லை, முன்னொரு சமயம் நடந்த ஒரு மிகப்பெரிய போர், அதாவது அயோத்தி நாட்டு மன்னர் ராமனுக்கும் உன்னோட பெரியப்பாவான ராவணனுக்கும் ஒரு போர் நடந்துச்சு. அதில் கும்பகர்ணனான உன் தந்தை ராவணனுக்கு துணையாக நின்று ராமனை எதிர்த்து போர் பண்ணாரு. அப்ப ராமன் கும்பகர்ணனை வதம் செஞ்சாரு. அதனால உங்க தந்தை கொல்லப்பட்டாரு, அவர் இறந்தும் போயிட்டாரு. இப்ப நம்ம லங்கைக்கு போனோம் அப்படின்னா கண்டிப்பா கும்பகர்ணன் மகன் சொல்லிட்டு உன்னையும் கொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் நான் பயந்துட்டு நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்ட உடனே பீமன் ரொம்ப கோபமாகறான். என்னோட தந்தை எவ்வளவுதான் கெட்டவனா இருந்தாலும் அவனை ராமன் தான் கொண்டிருக்காரு அப்படின்னா கண்டிப்பா நான் ராமனை கொன்னே தீருவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போதான் கற்கடி சொல்றாங்க, கிடையாதுப்பா, நீ ராமன் அவ்வளவு எளிதாலும் கொல்ல முடியாது. ஏன்னா அவர் தெய்வாம்சம் பொருந்தியவர், அது மட்டும் இல்லாமல் அவர் மிகப்பெரிய வீரன், அவரை எதிர்த்து போர் பண்ணலாம் உன்னால முடியாது, அதனால நம்ம ஜெயகிரியிலே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவனால மனசை தாங்கிக்கவே முடியல. அப்போதான் அவன் கேட்குறான், நீங்க ஜெயகிரியை விட்டு வெளியே போனதே இல்லையா, நீங்க லங்கையை பார்த்ததே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ கற்கடி சொல்றாங்க, நான் உங்க தந்தையை இங்கே தான் பார்த்தேன், அதாவது என்னோட தேசத்துல தான் பார்த்தேன், அதனால தான் நான் என்னோட தேசத்துல இருந்தேன். அதுக்கப்புறம் ராமன் எங்க தேசத்தை கைப்பற்றினதுனால நான் அங்கே இருந்து தப்பி நான் ஜெயகிரிக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ உன்னோட கதை என்னம்மா அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். அப்போ கற்கடி அவங்க சொல்லவும் ஆரம்பிக்கிறாங்க, காமரூப தேசம் அப்படின்ற தேசத்துல நான் இளவரசியா பிறந்திருந்தேன். என்னோட தந்தை கற்கடன் அப்படிங்கிறவர், புஷ்கலி அப்படிங்கிறது தான் என்னோட தாய். இவங்க 2 பேரும் ரொம்ப ஆசையா என்னை பெற்றுக்கிட்டாங்க. அதனால தான் என் தந்தையின் பேர் போலவே எனக்கு கற்கடி அப்படின்ற பேரும் வச்சாங்க. என் தந்தை நீதி நேர்மை தவறாம ரொம்ப நெறி தவறாம அவர் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாரு. ஏன், அவரோட ஆட்சியில காமரூப தேசம் அப்படிங்கிறது பொற்கால ஆட்சியாவே இருந்துச்சுன்னு சொல்றாங்க. அப்படி இருக்கிறப்ப எனக்கு ஒரு நல்ல கல்யாண வயசு வரப்போ நான் பருவம் எய்திட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு கல்யாணத்துக்கு வரன் பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த சமயத்துல தான் விராதன் அப்படின்ற ஒரு வீரனுக்கு எனக்கு திருமணம் செஞ்சு கொடுக்கணும்னு எங்கள் தந்தை முடிவு பண்ணாரு. அந்த விராதன் ரொம்ப நல்லவர், அது மட்டும் இல்லாம அவரை மாதிரி ஒரு சிறந்த வீரனும் கிடையாது. அவரை தான் நான் முதல்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு கற்கடி சொல்றாங்க. கற்கடி சொன்னது கேட்ட உடனே பீமன் குழம்பி போய் அவன் கேட்கிறான், விராதன் அப்படிங்கிறவங்க உங்களோட முதல் கணவர் அப்படின்னா கும்பகர்ணன் யாரு, அவர் கூட உங்களுக்கு எப்படி திருமணம் ஆச்சு, அவர் எப்படி உங்களுக்கு கணவன் ஆனாரு அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். அது மட்டும் இல்லாமல் கும்பகர்ணனுக்கும் உங்களுக்கும் நான் எப்படி பிறந்தேன் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன், உங்கள் கதையை நீங்கள் மேலும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். உடனே கற்கடி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, விராதன் என்னை முதல் முறையாக திருமணம் பண்ணிக்கிட்டாரு, அவரையும் நான் ரொம்ப காதலிச்சேன். இப்படி நாட்கள் போயிட்டு இருந்தப்போ தான் விராதன் தம்மளோட நாட்டோட எல்லையை விரிவாக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் அயோத்தி நாட்டு மேலே படையெடுத்து போனார். அந்த சமயத்தில் தான் அயோத்தி நாட்டு மன்னனான ராமன் விராதன் கூட போர் பண்ணி விராதனை கொல்லவும் செஞ்சார்.
இப்படி போருக்கு போன ஒரு விராதன் வந்து ராமனால கொல்லப்பட்டாரு, நம்ம வந்து ராமர் கிட்ட தோத்து போயிட்டோம் அப்படின்ற செய்தி கேட்ட உடனே என் தாய் தந்தையர்னால தாங்கிக் கொள்ளவே முடியல. அவங்க மன விரக்தியில போயிட்டாங்க. நமக்கு இருந்த ஒரே செல்ல மகள், அவளோட கணவரும் வந்து இப்படி இறந்துட்டாங்க, இதுக்கு நம்ம என்ன பிராயசித்தம் பண்ண போறோம், என் மகளை நான் எப்படி கரைசைக்க போறேன் அப்படின்ற துக்கத்துல வந்து அவங்களால வாழவும் முடியாம சாகவும் முடியாம ரொம்ப மனவேதனையில துடிச்சிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் தான் வந்து சுதீஷ்ணன் அப்படின்ற ஒரு முனிவர் வந்து அவங்க சந்திக்கிறாங்க. அப்போ சந்திக்கிறப்பதான் வந்து அவங்க மன விரக்தி ஆகி அவங்க வந்து சாகணும் அப்படின்ற முடிவோட அவங்க சுதீஷ்ணன் அப்படின்ற முனிவர்கிட்ட போய் ஒரு வரம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே சுதீஷ்ணன் அப்படின்ற முனிவரும் அரசரே வந்து வரம் வேணும்னு கேட்குறாங்க அப்படின்னா என்ன வரமா இருந்தாலும் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போதான் வந்து கற்கடனும் புஷ்கலியும் சொல்றாங்க, என்னோட மருமகன் வந்து இறந்துட்டாங்க, என் மகளை வந்து எப்படி கரைசைக்க போறோன்னு தெரியல, என் கடமையில இருந்து எனக்கு தவறுனா மாதிரியே ஒரு கஷ்டம் ஏற்படுது, அதனால நீங்க எங்களை வந்து எரிச்சு சாம்பல் ஆக்கிடணும், எங்களுக்கு இந்த மரணம் அப்படிங்கிற வரத்தை நீங்க தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே சுதீஷ்ணன் குழம்பி போயிடுறாரு. என்னடா இது, ஒரு இளம் பெண்ணை வந்து இப்படி விட்டுட்டு நான் சாகணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களே, இதை நான் எப்படி நான் கொடுக்கறது, அது மட்டும் இல்லாமல் நான் வரம் கொடுக்குறேன்னு வேற சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தயக்கத்திலே வந்து சுதீஷ்ணன் வந்து அவரோட மந்திர சக்தியால் அவர் வந்து அந்த கற்கடனையும் புஷ்கலையும் வந்து எரிச்சு சாம்பலாக்குறாரு. என் கண்ணு முன்னாடியே என் தாய் தந்தையர்கள் வந்து எரிஞ்சு சாம்பலாகிறது என்னால் தாங்கிக் கொள்ளவே முடியல. என்னோட கணவர் இறந்த துக்கத்தை விட என் தாய் தந்தையரை நட்டு பிரிஞ்சுட்டாங்க அப்படின்ற ஏமாற்றத்தை வந்து என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியல. என் வாழ்க்கையே இருண்டு போன மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் காமரூப தேசத்தில் என்னால் வாழ முடியாமல் நான் அங்கேருந்து நகர்ந்து நேராக ஜெயகிரி அப்படின்ற இடத்த வந்து அடைஞ்சேன். இந்த இடத்துல தான் கும்பகர்ணன் வந்து அவரோட தவத்தை முடிச்சுட்டு அவர் நாடு திரும்புகிறப்போ என்னை சந்திச்சாரு. அப்போ தான் வந்து கும்பகர்ணனுக்கும் எனக்கும் பழக்கமாச்சு. என்னோட கஷ்டங்களாலையும் மறக்க வச்சு என்னை வாழ்க்கையில் திரும்ப வாழ்றதுக்கு ஒரு ஆசையை கொடுத்தது உங்கள் தந்தையான கும்பகர்ணன் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே இது கேட்ட உடனே பீமனுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படுது. அது மட்டும் இல்லாமல் நான் எப்படி பிறந்தேன், உங்களுக்குள்ள காதலை வந்து எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். உடனே கற்கடியும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. கும்பகர்ணன் வந்து மிகப்பெரிய சிவபக்தன். அவன் வந்து சிவனை நோக்கி அவன் மிகப்பெரிய தவங்கள் பண்ணி நிறைய வரங்கள் வாங்கியிருந்தான். அவன் வரங்கள் வாங்கிட்டு அவன் நாடு திரும்புறப்போ என்னை வந்து சந்திச்சான். என் அழகுல மயங்கின கும்பகர்ணன் வந்து என் மேலே காதல் வயப்பட்டான். அது மட்டும் இல்லாமல் கும்பகர்ணனோட வீரத்தை பார்த்தோம், அவனோட அழகை பார்த்தோம், எனக்கும் அவன் மேலே காதல் வந்துச்சு. என்னோட கஷ்டங்களையும் என் வாழ்க்கையில் நடந்த கசப்பான விஷயங்களையும் எல்லாத்தையுமே இனிமையாக்கின என்ன ஒரு நபர் தான் வந்து கும்பகர்ணன். அவருக்கும் எனக்கும் காதல் வயப்பட்டு எங்களுக்கு காதலின் வெளிப்பாடாக பிறந்த ஒரு குழந்தை தான் நீ. நான் வந்து கும்பகர்ணன் இல்லைனாலும் உனக்காக தான் நான் வாழ்கிறேன். உனக்கு நான் எப்படியாவது வந்து ஒரு தேசத்தை நான் உருவாக்கி கொடுக்கணும், உன்னை வந்து அரசனாக்கி பார்க்கணும் அப்படிங்கிறத என்னோட ஆசை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தன் தாயோட கனவையும் அவங்களோட ஆசையும் புரிஞ்சுக்கிட்ட பீமன் வந்து கற்கடி பார்த்து சொல்கிறான், கவலைப்படாதீங்கம்மா, என்னோட தந்தையான கும்பகர்ணனை கொன்னது அந்த அயோத்தி மன்னனான ராமன் தான். அது மட்டும் இல்லாமல் உங்களோட முதல் கணவனான விராதனையும் கொண்டது அந்த ராமன் தான். அப்படின்னா ராமன் தான் நமக்கு மிகப்பெரிய எதிரி. அந்த ராமனை நான் எப்படியாவது கொன்னே தீர்வேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். இதை பார்த்த உடனே கற்கடி சொல்கிறாங்க, ராமனை கொல்றது அவ்வளோ வந்து எளிமையான விஷயம்லாம் கிடையாது. அவர் மிகப்பெரிய வீரன், அவரோட வில்வித்தைக்கு ஈக்குவலாக யாருமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு இணையான பலசாலி யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லி கற்கடி வந்து சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே பீமன் வந்து சொல்கிறான், கண்டிப்பாக நான் வந்து அவ்வளோ முட்டாளெலாம் கிடையாது, அதனால தான் நான் பிரம்மன் நோக்கி மிகப்பெரிய தவம் பண்ண போகிறேன். அந்த தவத்தினால பிரம்மன் கிட்ட இருந்து நான் வரங்கள் வாங்க போகிறேன். அந்த வரத்தை வச்சு நான் ராமனை கொன்னே தீருவேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் காமரூப தேசம் அப்படின்ற என்னோட தாத்தாவோட தேசத்தை நான் கண்டிப்பாக மீட்டெடுத்து நான் அரசாட்சி பண்ணுவேன் அப்படின்னு அவன் சபதமும் எடுக்கிறான். இதை பார்த்த உடனே கற்கடிக்கு ரொம்ப சந்தோஷமாகுது. அவங்க பீமனை வந்து ஆசீர்வாதம் பண்ணி வழி அனுப்பியும் வைக்கிறாங்க. தன் தாய்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு பீமாசுரன் வந்து பிரம்மனை நோக்கி தவம் பண்ணுறதுக்கு கிளம்புனான். அவன் நேராக ஜெயகிரியோட மலை உச்சிக்கு போனான். அங்கே வந்து அவன் பிரம்மன் நோக்கி தவம் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணான். அது எப்படி அப்படின்னா, 2 கைகளையும் உயர்த்தி அவன் ஒற்றை காலில் நின்று சூரியனை பார்த்து அவன் பிரம்மனை நோக்கி கடுமையான தவம் பண்ணான். அது 1 நாள் 2 நாள் கிடையாது. அவன் வந்து பல வாரங்களாகவும் மாதங்களாகவும் வருடங்களாகவும் தவம் பண்ணிட்டு இருந்தான். பிரம்மன் மனசு இறங்கவே இல்லை. ஆனால் பீமாசுரன் வந்து அவன் கொஞ்சம் கூட வந்து அந்த தவத்திலிருந்து பின்வாங்கிறதா இல்லை, நான் எப்படியாவது பிரம்மனை பார்த்து வரம் வாங்கியே தீரணும்னு சொல்லி அவன் 1000 வருஷம் தவம் பண்ணிட்டு இருந்தான். அப்பயும் வந்து பிரம்மன் மனசு இறங்கலை. ஏன்னா பீமாசுரன் மனசில் என்ன எண்ணம் இருக்குது அப்படிங்கிறது பிரம்மனுக்கு தெரியாமலா இருக்கும். அதனால தான் வந்து பிரம்மன் வந்து பீமாசுரனோட தவ வலிமையை பரிசோதனை பண்ணுறதுக்காக மனசு இறங்காமல் அவர் வந்து காட்சி கொடுக்காமல் இருந்தார். அந்த சமயத்தில் தான் பீமாசுரனோட உடலில் இருந்து அதீதமான வெப்பம் அப்படிங்கிறது வெளிப்பட ஆரம்பிச்சது. அந்த வெப்பத்தினால தேவலோகமே வந்து அதீத உஷ்ணம் உண்டாகுது. அதனால தேவர்களால் தாக்கு பிடிக்கவே முடியல. அவங்க நேராக பிரம்மன் கிட்ட போய் சொல்கிறாங்க, எதனால திடீர்னு தேவலோகத்தில் இவ்வளோ பெரிய வெப்பம் உருவாகுதுன்னு எங்களுக்கு தெரியல, நீங்கள் தான் எங்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி தேவர்கள் எல்லாமே பிரம்மன்கிட்ட போய் கேட்குறாங்க. அப்போ தான் பிரம்மன் சொல்கிறாரு, இது வந்து பூலோகத்தில் பீமாசுரன் அப்படின்ற ஒரு அசுரன் இருக்கான்.
அவன் வந்து 1000 வருஷம் என்னை நோக்கி கடுமையான தவம் பண்ணிட்டு இருக்கான். அவன் உடல்ல இருந்து வெளிப்படக்கூடிய அந்த வெப்பம் வந்து தவ வலிமையால் வெளிப்படுது. அது தேவலோகத்தை மட்டும் கிடையாது, 14 லோகத்திலையும் வந்து அதீத வெப்பம் உண்டாக்கி எல்லாரையும் வந்து நிலைக்குலைய வைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் கண்டிப்பாக இதுதான் சமயம், நான் வந்து பீமாசுரன் முன்னாடி காட்சி கொடுக்கணும், அவன் கேட்குற வரத்தை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி பிரம்மன் சொல்கிறாரு. உடனே தேவர்கள்லாம் சொல்கிறாங்க, முதல்ல அதை போய் செய்யுங்க, எங்களால் தாங்கவே முடியல, இவ்வளோ பெரிய வெப்பத்தை வந்து எங்களால் தாக்குப்பள்ளவே முடியல அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. உடனே பிரம்மன் வந்து நேராக வந்து பீமாசுரன் முன்னாடி காட்சியும் கொடுக்குறாரு. அன்ன வாகனத்தில் வந்த பிரம்மனை பார்த்த உடனே பீமாசுரனுக்கு பயங்கர சந்தோஷமாகுது. பிரம்மனை பார்த்து சாஷ்டாங்கமாக காலில் விழுந்து அவன் ஆசீர்வாதங்களும் வாங்குறான். ரொம்ப சந்தோஷமான பிரம்மன் வந்து பீமாசுரனை பார்த்து சொல்கிறாரு, பீமாசுரா, அவனோட தவத்தை பார்த்து நான் ரொம்பவே வியப்படைஞ்சிருக்கேன். இவ்வளோ கொடுமையான தவம் நீ எதுக்கு பண்ணுறேன்னு எனக்கு தெரியும், உன்னோட வரங்கள் என்ன அப்படிங்கிறத கேளு, கண்டிப்பாக நான் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பிரம்மன் சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே பீமாசுரன் வந்து ரொம்ப பணிவாக பிரம்மனை பார்த்து கேட்குறாரு, பிரம்மதேவரே, எனக்கு ஒரு வரம் வேண்டும். என்ன அப்படின்னா, நான் யார் கூட போர் பண்ணாலும் அந்த எதிரியை விட எனக்கு பலம் வந்து அபரிமிதமாக வளர்ந்து போய்கிட்டே இருக்கணும். அதனால் நான் எதிரியை வந்து ரொம்ப சுலபமாக ஜெயிக்க முடியணும், அந்த மாதிரி எனக்கு ஒரு வரம் வேணும் அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். உடனே பிரம்மன் வந்து தந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மறைஞ்சு போயிடுறாரு. பீமாசுரன் அந்த வரத்தை வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக அவன் ஜெயகிரிக்கு வரான். அது மட்டும் இல்லாமல் தன் தாய்க்கு செஞ்சு கொடுத்த சபதத்தினால வந்து நம்ம திரும்ப நிறைவேற்றணும் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்து அவன் நேராக என்ன பண்ணுறான் அப்படின்னா, ராட்சசர்களை மொத்தமாக அவன் ஒன்று திரட்டுறான். ராட்சசர்களை ஒன்று திரட்டி மிகப்பெரிய ராட்சச படைகளை உண்டாக்கி அவன் காமரூப தேசத்தை போர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவன் முடிவு பண்ணான். என் தாய் நாடான காமரூப தேசத்தை வந்து கண்டிப்பாக நான் வந்து கைப்பற்றுவேன், என் தாய்க்கு கொடுத்த சத்தியத்தை வந்து நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ராட்சச படைகளோட பீமாசுரன் வந்து காமரூப தேசத்து மேலே படையெடுக்க ஆரம்பித்தான். அந்த சமயத்தில் தான் வந்து காமரூப தேசத்தை வந்து பிரியதர்மன் அப்படின்ற மன்னன் ஆட்சி பண்ணிட்டு இருந்தான். அவங்க மனைவி வந்து தட்சிணை அப்படிங்கிறவங்க. 2 பேரும் வந்து ரொம்ப சந்தோஷமாக மக்களுக்கு வந்து மனசு இறங்கி மக்களோட குறைகள் என்ன, மக்களோட கஷ்டங்கள் என்ன அப்படின்ற புரிஞ்சு அவன் வந்து ஒரு பொற்கால ஆட்சியை வந்து கொடுத்துட்டு இருந்தான். இந்த பிரியதர்மன் அப்படிங்கிற மன்னன் வந்து மக்களோட குறை கேட்டு அதை உடனே சரி செய்யறதுலையும் இறைப்பணி செய்யறதுலையும் மிக கை தேர்ந்தவர். அது மட்டும் இல்லாமல் மக்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா உடனே மனசு இறங்கி அந்த கஷ்டத்தை சரி செய்கிற ஒரு அரசர். இப்படிப்பட்ட அரசர் வந்து நம்ம கிடைக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப புண்ணியம் பண்ணிடணும்னு மக்கள் எல்லாமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அவன் நாட்டுக்கு எந்த ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலும் இருந்துடக்கூடாது, அவன் நாட்டுக்கு பகைவர்களே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவன் சுற்றி இருக்கிற எல்லா நாடுகள் கூடயும் நட்பு பாராட்டி ரொம்ப சந்தோஷமாகவும் அவங்க மக்களுக்கு ஏற்ற மாதிரி அவன் வந்து ஆட்சியும் பண்ணிட்டு இருந்தான். காமரூப தேசத்து மக்கள் வந்து பிரியதர்மனோட ஆட்சி காலத்தில் ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப பொற்கால ஆட்சியாகவும் அனுபவிச்சுட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் அவங்களோட சந்தோஷத்துக்கு எல்லாம் முற்றுகை வைக்கிற மாதிரி இந்த காமரூப தேசத்து மேலே மிகப்பெரிய ராட்சச படையோட பீமாசுரன் வந்து போர் பண்ண ஆரம்பிக்கிறான். கொஞ்சம் கூட முன்னறிவிப்பு இல்லாமல் பீமாசுரன் வந்து ராட்சச படைகளோட வந்ததுனால பிரியதர்மனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதனால பிரியதர்மன் வந்து போருக்கு எப்படி தயாராகிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தார். இந்த போரில் வந்து பீமாசுரனை எதிர்த்து பிரியதர்மன் வந்து ஜெயிப்பாரா இல்லையா, இந்த காமரூப தேசத்துக்கு ஒரு விடிவு காலம் வருமா, இல்லை இந்த பீமாசுரனோட கையில் மாட்டி ரொம்ப கஷ்டப்படுமா, அப்படி என்ன ஆகும் அப்படின்றப்ப தெரியணும் அப்படின்னா இதுக்கான பார்ட் 2 வீடியோவை பாருங்கள். இந்த மாதிரி சுவாரஸ்யமான கதைகளை நீங்கள் புத்தகம் மூலியமாக படிக்கணும் அப்படின்னா அதுக்கான புக்கோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் வாங்கி படிக்கலாம். இந்த மாதிரி சுவாரஸ்யமான புராண கதைகளுக்கு நம்ம ஏல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போடுங்க, உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிற கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.